الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله العظيم. அளவற்ற அருளாளர் நிகழற்ற அன்பாளர் ஈகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர் நாம் கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரிலே மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வினுடைய மாளிகையில் நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தாக வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும், சோர்வான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு அசைவையும் நகர்த்துமாறி எனக்கும் உங்களுக்கு வசியத் செய்து கொள்கிறேன். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நாளைய மறுமை நாளை அல்லாஹ் உயரிய அந்த முத்தகீன்களுடைய கூட்டத்திலே சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எமக்கு கூலியாக தந்து இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்கள், இன்னும் சுமாராக 2 வாரத்திலே நானும் நீங்களும் புனித ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். ரமலான் மாதத்திற்கு முன்னதாக நாம் எங்களை தயார் பண்ண வேண்டியிருக்கிறது.
அது பெருமதியான மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் வருவதற்கு முன்னால் சஹாபாக்களை விழித்து பயான் செய்தார்கள். உங்களுக்கு ஒரு பெருமதியான பரக்கத்தான மாதம் வர இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்தார்கள். அந்த ரமலானுடைய காலத்திலே செய்யக்கூடிய ஒரு பரவான வணக்கத்திற்கு அல்லாஹ் 70 பரதோடைய கூலியை தருவதாகும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சுன்னத்துக்கு பரதுடைய சவாபுடைய கூலியை தருவதாகும். ரமலானுடைய காலத்திலே யாரெல்லாம் உம்ரா செய்கிறார்களோ அந்த உம்ராவுக்கு அல்லாஹ் கண்ணியமானவர்களை ஹஜ்ஜுடைய சவாப் பெரிய ஒரு கூலியை தருவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளினூடாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். எனவே ரமலானுடைய காலம் என்பது அது பெருமதியான காலம். அதை கழிப்பதற்காக நானும் நீங்களும் இப்போதே நல்ல முறையிலே முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, ரமலான் மாதம் என்று சொல்கின்ற போது அதை என்னையும் உங்களையும் சுவர்க்கத்திலே சேர்க்க வந்த மாதம் ரமலான். ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதம் எங்களுடைய பாவங்களை சுத்தரிக்க வந்த மாதம் ரமலான். என்னையும் உங்களையும் தூய்மையாக்க வந்த மாதம் ரமலான். ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களிலே பங்கெடுப்பதற்காக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வருடத்திலே தருகின்ற ஒரு மாதம் தான் ரமலான். ஏழைகளுடைய பசியும் இப்படித்தான் என்று உணர்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்ற மாதம் தான் ரமலான். அன்பானவர்களை, எங்களுடைய வேலை பணிகளுக்கெல்லாம் நம்ம லீவுகள் கொஞ்சம் விடுமுறையை கொடுத்து விட்டு அல்லாஹ்வோடு மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் தான் ரமலான். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இறக்கப்பட்ட நிறைய நிகழ்வுகள் வரலாற்றிலே இடம்பெற்ற மாதம் தான் ரமலான். அத்தகைய ரமலானை அடைவதற்கு முன்னதாக நானும் நீங்களும் ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும். அந்த ஆயத்தங்களிலே பல ஆயத்தங்கள் இருக்கின்றன. உடல் சார்ந்த ஆயத்தம், உறுப்புகள் சார்ந்த ஆயத்தம். அதே போன்று கண்ணியமானவர்களை, எங்களை உடம்பால் நாங்கள் நோம்பு பிடிக்கின்றோம். எங்களை உடம்பை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு தைரியமாக உற்சாகமாக இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களை, பலவீனமான முறையிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை விளையாடிவிடக் கூடாது. அநியாயமாக நேரத்தை போக்கக்கூடாது. அதே போல உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உறுப்புகளால் நல்லதை பேச பழகிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, குர்ஆன் ஓதுவதற்கு ஆரம்பத்திலே பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நல்ல விடயங்களை நாவினூடாக பேச பழகிக் கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் உடல் ரீதியான ஆயத்தம், உறுப்பு ரீதியான ஆயத்தம், அதே போன்று உள ரீதியான உள்ளம் ரீதியான ஆயத்தம். எங்களுடைய உள்ளம் கல்வி அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அன்பானவர்கள், எங்களுடைய உள்ளம் சீராக இல்லை என்றால் நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய அமல்கள் சீராக இருக்காது. எனவே எங்களுடைய அமல் சீராக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளம் சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வெளிரங்கத்தில் எவ்வளவுதான் அமல் செய்தாலும், எவ்வளவுதான் தர்மம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நோம்பு நோற்றாலும், அந்த உள்ளம் சீர்கட்டிருந்தால் அந்த வெளிரங்கங்களால் செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த கூலியுமே கிடையாது. நிறைய பேசியிருக்கிறார்கள் அந்த உள்ளத்துடைய நிவாரணிகள் சம்பந்தமா. கண்ணியமானவர்களை, உள்ளத்துக்கு ஒரு நிவாரணியை அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். குர்ஆன் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரமலானுக்கு முன்னதாக ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் சதகாவுடைய இபாதத், தர்மம் செய்கின்ற இபாதத். அன்பானவர்களே, தர்மம் என்று சொல்லக்கூடிய அமல் இருக்குது, அது ஒரு சாதாரணமான அமல் அல்ல. சில அமல்கள் விடுபட்டா எங்களுக்கு கவலை பெருசா வராது. ஆனா சதகாவுடைய அமல் விடுபட்டா சாதாரணமான கவலை இல்ல. இந்த உலகத்துல மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே கவலை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பின்னால மௌத்தா போறதுக்கு பின்னாலேயும் கவலை, சுவர்க்கம் போனாலும் கவலை, நரகம் போனாலும் கவலை. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், கண்ணியமானவர்களே, சக்கராத்துடைய சந்தர்ப்பம், உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் சொல்லுவான், மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என்னுடைய பணம் எனக்கு பிரயோஜனம் தரலையே, என்னுடைய சொத்து செல்வம் எனக்கு பிரயோஜனம் தரலையே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாளைய மறுமை நாளில் இந்த மனிதன் கவலைப்படுகின்ற பல விடயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இந்த மனிதன் கவலைப்படுவான், அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹயாத்தோடு வாழுகின்ற போது தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களை வாழ வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். மனிதன் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில், யா அல்லாஹ், என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயாக. எதற்கு திருப்பி அனுப்புமாறு அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்கிறான். கண்ணியமானவர்களை, இருப்பதை கொடுப்பதற்காக, தர்மம் செய்வதற்காக,
மற்றவர்களை வாழ வைப்பதற்காக அனுமதி கேட்கிறான். ஆனால் அந்த ஆயுள் பிச்சையை கேட்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே ஆயுள் பிச்சை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கனிமனாரும் நீங்கள் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அப்படி நடந்து கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் தர்மம் கொடுத்து விட்டால் சக்கராத்தில் அப்படி இருக்க அவ்வளவு வராது. சக்கராத்துடைய சந்தர்ப்பம் எங்கட பொருளாதாரம் ஒன்றுக்கு காட்டப்படும், அமல்களுடைய பெருமதி காட்டப்படும், மலக்குமார்கள் முன்னால் இறங்குவார்கள். கண்ணியமானவர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் யாருமே யாருக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறார், இவருக்கு வைத்தியம் செய்யக்கூடியவர் யார்? இவருடைய உயிரை நாங்கள் பறிக்கப் போகிறவருக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? அன்பானவர்களை யாராலும் உயிர் கொடுக்க முடியாது. நாங்கள் செய்த நல்லறங்கள் தான் எங்களுக்கு சக்கராத்திலே உதவியாகும். மௌத்தா போனதுக்கு பின்னால மறுமையில கவலை ஏற்படுமா? அதுனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, ஏண்ட பொருளாதாரம் எனக்கு பிரயோஜனம் தரலியே கவலைப்படுவான். சுவர்க்கம் போனாலும் கவலை, நரகம் போனாலும் கவலை. தர்மம் கொடுக்காதால் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை என்ன செய்வான் தெரியுமா? சுவர்க்கத்தில் அனுப்புவான். சுவர்க்கத்தில் இருக்கின்ற அந்த சீதேவிகள் நரகிலை கருகி கொண்டிருக்கின்ற சக்கர் என்ற நரகிலை கருகி கொண்டிருக்கின்ற பாவிகளை பார்த்து கேட்பார்கள், في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين. சக்கர் என்ற நரகத்தில் கருகி கொண்டிருக்கின்ற அந்த நரகவாதிகள் இந்த உலகத்திலே ஸ்ரீதேவியாக வாழ வேண்டியவர்கள் ஸ்ரீதேவி இல்லாமல் மூதேவியாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழாமல், அல்லாஹ் சொல்ல பிரகாரம் வாழாமல் வேறு அமைப்பில வாழ்ந்துவிட்டு அந்த மனிதன் மௌத்துக்கு பின்னால் கவலைப்படுவான். அன்பானவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே நல்லடியார்கள் சுவர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் கேட்பார்கள், உங்களை சக்கர என்ற நரகத்திலே நுழைவைத்தது எது என்று கேட்பார்கள். சக்கர நரகத்திலே கருகி கொண்டிருக்கின்ற பாவிகள் 4 பதில்களை சொல்லுவார். முதலாவது சொல்லுவார்கள், நாங்க சொல்ல இல்ல, இதனால சக்கர நரகத்துல கருகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். இரண்டாவது சொல்லுவார், எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கல, மற்றவருடைய பொருளாதாரம் எங்களுடைய பொருளாதாரத்துல மற்றவர்களை வாழ வைக்க இல்ல, எங்கட வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்தார்கள், எங்கட கதவு திறப்பட இல்லை, பசி பசி எத்தனையோ பேர் கத்தினார்கள், அவர்களுக்கு நாங்க பதில் கொடுக்க இல்லை, எத்தனையோ பிள்ளைகள் ஓத பணம் இல்ல, படிக்க பணம் இல்ல, வைத்தியத்துக்கு பணம் இல்லை என்று கெஞ்சினார்கள், நாங்க அந்த தர்மம் கொடுக்கல. கண்ணியமானவர்களே, தர்மம் கொடுக்காதாலையும் இன்னைக்கு நரகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். மூன்றாவது சொல்லுவார்கள், நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நாங்களும் எங்க நேரத்தை வீணடிச்சு கொண்டிருந்தோம். எங்களோட நேரம் தஸ்பீஹ்ல கலியே இல்ல, எங்களோட நேரம் குர்ஆன் திலாவத்துல கலியே இல்ல, எங்களோட நேரம் பள்ளியோட கலியே இல்ல, எங்களோட நேரம் குர்ஆன் நல்ல நல்ல விடயங்கள்ல கலியே என்று நாளைய கியாமத்துடைய நாளையில இந்த மனிதன் சக்கர நரகத்துக்கு போனதுக்கு பின்னால் இந்த 4 பதில்களை சொல்வார். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில சதகா என்ற ஒரு முக்கியமான ஒரு இபாதத் அல்லாஹ் தந்திருக்கிறான். அது விடுபட்டா சக்கராத்திலையும் கவலை, மறுமையிலையும் கவலை, சுவர்க்கம் போனாலும் கவலை, நரகம் போனாலும் கவலை. அன்பானவர்களே, நரகவாதிகளுக்கும் கவலை இருக்கும். நான் தர்மம் கொடுத்திருந்தா இன்னைக்கு இங்க இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று கவலைப்படுவார். அன்பானவர்களே, எனவே தர்மம் கொடுக்கின்ற அந்த வணக்கத்தை நாங்க பழக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்வோம். ரமலானுடைய காலங்களை கொடுக்கக்கூடிய தர்மம் ஏனைய காலங்களை கொடுக்கக்கூடிய தர்மத்தை விடவும் ஏற்றமானது, சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஒரு நோம்பாளியை நோம்பு திறக்க ஏற்பாடு பண்ணுவாரோ அல்லாஹு தஆலா நோம்பாளுடைய கூலியை போன்று அதே கூலியை அல்லாஹ் அந்த ஏற்பாடு பண்ணியது கொடுக்கிறான். அவர் தண்ணீர் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அல்லது கஞ்சி மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அல்லது ஈத்தப்பன வேற இதர வேலைகள் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். எந்த அமைப்புல அவர் அந்த ஏற்பாடை பண்ணுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு முழுமையான கூலியை கொடுக்கிறான். அன்பானவர்கள், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. ரமலானுடைய காலம், மாஷா அல்லாஹ், இங்கு பரக்கத்தாக நிறைய விடயங்களை செய்யுங்க. பள்ளியினூடாக மாஷா அல்லாஹ் நிறைய வேலை திட்டங்கள், பள்ளியுடைய வேலை திட்டம், பள்ளிக்கு தேவையான இதர வேலை திட்டங்கள், அநேகமான வேலைகளை மாஷா அல்லாஹ் நீங்க எல்லோரும் ஒற்றுமையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் நன்மைகளோடு நன்மைகள் போட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் முன்னுக்கு வர இருக்கிறது. 2 கிழமையில பெருமதியான மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், சைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கின்ற மாதம்,
ஒவ்வொரு நாளும் அரங்கப்பட்டிருக்கின்ற மாதம் அல்லாஹ் என்னை உங்களின் சீதேவியாக ஆக்குவதற்கு தந்திருக்கின்ற சந்தர்ப்பம் தௌபாவுடைய மாதம் என்பவர்களே. எனவே அந்த மாதத்துல சதகாவுடைய அமல்ல மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் என்ற பகுதிகளில் கஞ்சி கொடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு இந்த பள்ளியினோட மாஷா அல்லாஹ் பழமையாக நீங்க செய்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில நாங்க ஒருத்தர் என்ன செய்கிறோம் என்றா ஒரு கஞ்சி கொடுக்கிறோம் என்றா சாதாரணமாக முழு ஊருடைய நோம்பும் முழு ஊருடைய மக்கள் சுமாராக அந்த ஊர்ல 150 பேர் நோம்பாளில் வச்சுக் கொள்வோம் அல்லது 200 பேர் நோம்பாளில் வச்சுக் கொள்வோம். 200 பேரும் இந்த மனிதனுடைய கஞ்சியின் மூலமாக வயிறு நிரம்புகிறார். ஈத்தம்பரத்தினூடாக நோம்பை திறந்து அந்த வயிறை என்ன செய்கிறார், இந்த கஞ்சியினூடாக நிரப்புகிறார் என்றால் அந்த 200 பேருடைய நன்மையை அல்லாஹ் இந்த கஞ்சிக்குரிய ஏற்பாடு பண்ணியவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். சாதாரணமான விஷயம் கண்ணியமா. இதான் ரமதானுடைய காலங்கள்ல சில பள்ளிகளை பார்க்கிறோம், சில ஹாஜிமார்கள், சில தனவந்தர்கள், சில அரபிமார்கள் 30 கஞ்சையும் மாஷா அல்லாஹ் பொருட்படுத்தி விடுவார். 27ஆம் நாள் நோம்பு அல்லது கடைசி ஒற்றைப்படை நாட்களுடைய நோம்பு அதற்குரிய இரவு உணவை தங்களுடைய உணவை பொருட்படுத்தி விடுவார்கள். அன்றைய நாள் என்னுடைய உணவினூடாக நோம்பு இருக்கட்டும் என்று அந்த முழு நோம்பையும் அடைந்து கொள்வதற்காக கண்ணியமானவர்கள் சில இடங்கள் நாங்க பார்க்கிறோம். நாகல்ல அண்மையில் ஒரு பகுதிக்கு நான் பயானுக்கு போனா 27ஆம் நாள் கண்ணியமானவர்கள் அந்த ஊருக்கு சுமாராக 450-500 குடும்பம் அந்த முழு ஊரும் ஆண்கள் பெண்கள் அன்றைய நாள் முழு பள்ளியில இபாதத் 27ஆம் நாள் ஒற்றைப்படை நாட்களை ஹயாத்தாக்கினார்கள். 21, 23, 25, 24 பள்ளிகளை ஹயாத்தாக்கி 27ஆம் நாள் அந்த பெரிய பள்ளிக்கு அந்த நிகழ்ச்சி எடுத்திருந்தார்கள். மாஷா அல்லாஹ் வந்திருக்கின்ற அந்த 450 குடும்பத்துக்கும் அங்குதான் தகவலுடைய சாப்பாடு. அந்த அளவு போட்டி போட்டு நன்மைகள் செய்யக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது. எனவே எங்களால் முடியுமான தர்மத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். புகார் ஒரு ஹதீஸ் பதிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய பொருளாதாரம் ஏழை எளிய மக்களுக்கு பயன் தர இல்லையோ, யாருடைய பொருளாதாரத்துல ஜக்காத்து கொடுப்பட இல்லையோ, யாருடைய பொருளாதாரத்துல ஏழை எளிய மக்களுடைய சொத்துகள் கலந்திருக்கிறதோ ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யகூனு கன்சு அஹதிகு யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா. அலைய கியாமத்துடைய நாளையில இந்த உலகத்துல வாழுகின்ற போது மனிதன் தர்மம் கொடுக்காமல் மற்றவர்களை வாழ வைக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை விஷமுள்ள பாம்பாக மாற்றுவான். சுஜாஅன் அக்ரா, விஷமுள்ள பாம்பாக மாற்றுவான். நஊதுபில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கும். இரவு பகலா கஷ்டப்படும், இரவு வழங்காது பகல வழங்காது. சிலவங்களுக்கு இரவெல்லாம் பகல போல, இரவெல்லாம் பகல போல விழிச்சிருப்பாரே. கண்ணியமானவர்களே, 2-3 மணிக்கு பிசினஸ் பயணம் போவாரே, இரவில் 1 மணிக்கு கோல் வந்தாலும் பிசினஸ் கோலா ஆன்சர் பண்ணுவாரே. இப்படி சிலருடைய காலம் போய்கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்லுகிறேன் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் தர்மம் கொடுப்பதற்காக. எனவே அந்த தர்மத்தை கொடுத்து அதிக நன்மைகளை தேடிக் கொள்வதற்காக நானும் நீங்களும் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அந்த புகாரி ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு செய்தி என்ன செய்திருந்தால் கண்ணியமானவர்களே, அந்த பாம்பு அந்த மனிதனை தீண்டிக் கொண்டிருக்கும். அனகந்துக்க அனமாலுக்க, நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பணம் என்று அந்த மனிதனை சுற்றி அவனுக்கு தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கும். நாங்க கஷ்டப்பட்டு உழைத்த பணம் எங்களுக்கு எதிராக மறுமையில் அல்லாஹ் காட்டுவான். எதனோடாக அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தல. நல்லா பாதுகாக்கும். ரமலானுடைய காலம் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். முடியுமான வகையில் தர்மங்களை கொடுக்கிறது. ஆனா சில பகுதியில மாஷா அல்லாஹ் பார்க்கிறோம், ஏழை எளிய மக்கள் நல்ல தர்மம் கொடுக்கிறாங்க. ஆனா வசதிக்காரருடைய தர்மம் குறைவாக இருக்குது. மாஷா இந்த பாதையை பொறுத்தவரை எல்லாரும் மாஷா அல்லாஹ் தர்மங்களை போட்டி போடுறீங்க. யாரும் கொடுக்காம தடுத்து வைத்துக் கொள்ளாதீங்க. தடுத்த அல்லாவும் தராம தடுத்து வைத்துக் கொள்வான். யாரும் கொடுக்காம முடிச்சு போட்டு வைத்தால் அல்லாவும் முடிச்சு போட்டு வைத்துக் கொள்வான். யாரு எண்ணி கொஞ்சம் கொடுக்குறாங்களோ, இந்த மாசம் ஒரு கஞ்சி கொடுத்துட்டே போதும், மத்தப்பள்ளி கஞ்சி கொடுக்க தேவையில்லை, இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ண தேவையில்லை, வேற 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 செய்ய தேவையில்லைன்னு யாரெல்லாம் கணக்கெடுத்து எண்ணி கொடுக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அந்த மக்களுக்கு எண்ணி தான் கொடுக்கணும். அல்லாஹ் யாருக்கு கிள்ளி கொடுப்பது கிடையாது. நாங்க தான் கிள்ளி கொடுக்கிறது, நாங்க சத்தம் கேட்கிற பைசா கொடுக்கிறது. ஆனா அல்லாஹ் கொடுக்க நாடினா யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்காம எங்களை விட்டு விட்டா எங்களுக்கு யாராலையும் தர முடியாது. அதெல்லாம் சொல்லுவாங்க எங்களோட வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவர கஷ்டத்தை போக்கிடுமா, அவர கடனை என்னால் அடைக்கணுமான்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்லவர்கள் எதை வந்து நகரிமார்களே, அல்லாஹ் யாருக்கு கொடுக்க நாடினானோ அதை எங்களை யாரையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்க விட்டு விட்டா
அவருக்கு யாரு கொடுத்தாலும் அவர் அங்கே கண்ணியமானவர்களே அவர் மேல வருவார். அதனால அல்லாஹ் தந்திருக்கிற செல்வம் ஏழையும் அப்படிய பணத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் எங்களை கையில தந்திருக்கிறான். இன்னைக்கு தனவந்தர் யோசிக்கலாம், அல்லாஹ் நிறைய பணத்தை தந்திருக்கிறான், பக்கத்து வீட்டுல ஒரு மிஸ்கின் அவங்களோட பணத்தை சேர்த்து தான் எங்களுக்கு தந்திருக்காங்க. எனவே அவங்களை கவனிப்பது எங்களோட கடமை, எங்களோட பொறுப்பு. அந்த விஷயங்கள்ல இந்த ரமலானுடைய காலங்கள்ல இஃப்தாருடைய ஏற்பாடுகள், முடியுமான ஈட்டுப்படக்கூடிய ஏற்பாடுகள், நிறைய விடயங்கள் எங்களால முடியுமான விஷயங்களை செய்யறது. இப்படிய விஷயங்கள் நடந்தா இரவு நேரங்கள் அதுக்குரிய டீ சப்ளை வர சின்ன சின்ன வேலைகளை செய்து இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறது, நிறைய நல்ல காரியங்கள் இன்ஷால்லா ஆரம்பிங்க. தர்ஜுமத்து குர்ஆன் எடுத்து குர்ஆனை படியுங்க, குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்துங்க. கண்ணியமானவர்களை, குர்ஆனை எந்த அளவு நாங்க தூரமாக்குறோமோ, ஆனா நாங்க தூரமாக்கினால் ஒரு சமுதாயம் குருவான் இருக்குமா? இஸ்லாம் இல்லாத ஒரு சகோதரர் அவர் குர்ஆனை பத்தி சொல்றார், வல்லாஹி இன்னலஹு லஹலாவா வ இன்ன அலைஹி லஸலாவா வ இன்னஹு யஅலு வ லா யஉலு அலைஹி. குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியா இருக்குது, குர்ஆன் எவ்வளவு இனிமையா இருக்குது. நாளுக்கு நாள் குர்ஆன் கூடிய அதனுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டு உயர்ந்து கொண்டு தான் போது, சார்ந்தது கிடையாது. எனவே கண்ணியமா இஸ்லாம் அல்லாதவர்கள் குர்ஆனை விளங்குகிறார்கள், படிக்கிறார்கள். நானும் நீங்களும் குர்ஆனை ஒரு தோப்பை ஏற்படுத்துகிறோம், ரமலானை மட்டும்தான் பயன்படுத்துறோம். அப்படி இருக்காதுங்க. யாரும் குர்ஆனோடு எல்லாரும் தொடர்பை ஏற்படுத்து, குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்து. தர்மங்கள் அதிகமாக கொடுத்து அதிகமாக நன்மைகளை பெற்று எங்க தாய் தாப்பன் கபராக இருப்பாங்க, எங்களோட குடும்பத்துல நோயா இருப்பாங்க, எங்களோட பிள்ளையுடைய சேவைகள் நிறைய இருக்கு, படிப்புடைய சேவை, எவ்வளவுடைய சேவை, இது எல்லாத்தையும் நீயத்துல வச்சு தர்மம் கொடுங்க. அல்லாஹ் உங்களை நீயத்துல கைராக்கி தருவாங்க. தர்மம் கொடுக்க எதுக்காக? எங்களோட துஆ கபூலாக வரும். தர்மம் கொடுக்க எதுக்காக? நானும் நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும். தர்மம் கொடுப்ப எதற்காக? பலாய் முசீபத்துகள் இதெல்லாம் பாதுகாக்கணும், நல்ல மௌத்து அல்லாஹ் எங்களுக்கு தரணும், எங்களை பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு தரணும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆக பெரிய பாதுகாப்பு தனிச்சு முடிக்கிற பக்குபாவம் ஆக பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்துல பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் எது தெரியுமா? சதக்காவும் ஜகாத்தும். இது ரெண்டை விட பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு கிடையாது. யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ, நிசாபை தாண்டி இருக்குதோ, அவங்க ஜகாத்து கொடுத்து பொருளாதாரத்தை சுத்தப்படுத்த. யாருடைய பொருளாதார குறை இருக்குதோ அவங்க சதக்கா கொடுத்து அந்த பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திக் கொள்வாங்க. அப்படி இல்லைன்னா கண்ணியமானவர்களை, தாய் தந்தை செய்த தொழில், தகப்பனுடைய அந்த தொழில் பிள்ளைக்கு கிடைக்காம போகலாம். பிள்ளை ஒரு காலத்துல பிச்சை வாங்கலாம், வாப்ப மல்டி மில்லியன் இருப்பாரு, முழு ஊருக்கும் தொழில் கொடுத்திருப்பாரு. கனிமாக எதை சொல்ல வருகிறேன்னா, அல்லாஹ் சொல்லிருக்கிற புத்திமதிகள் குர்ஆன் ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள், தர்மம் கொடுக்கின்ற போது அது குறைவது கிடையாது, அது அதிகமாகுது. அதே போல இன்னொருத்தர நாங்க மன்னிக்கின்ற போது நாங்கள் தாழ்வது கிடையாது, நாங்கள் உயர்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக தர்மங்கள் கொடுத்துக் கொள்வோம், அதிகமாக நல்ல அமல்கள் ஈடுபட்டுக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை போட்டி போட்டு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் இறைவா எங்களை நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே நல்லடியார்கள் கொடுக்கும் எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நான் நல்லோர்கள் எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், இப்போது ஆரோக்கியமாக இருப்பதை போல அதே போன்று ரமலானை அடைகின்ற போதும் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. இந்த துஆவை தனிப்புரி திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஃபிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்